ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே முந்திரி பருப்பு ஒரு 10 ஆட் பண்ணிக்கோங்க. 2 கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். ஆன பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். பன்னீரை அப்படியேவும் சேர்த்து நம்ம செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து நீங்கள் செய்யும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா க்ரீமியாக ரிச்சாக வேணும்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இறக்கும்போது நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிடலாம். நான் கொத்தமல்லி போட்டு இறக்குறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.